உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழினுடைய ஒப்பற்ற தலைவர் கேப்டனுடைய ஆணைக்கு இணங்க இன்று நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் பகுதியில் மேகதாது அணையை கட்டுவதை தடுப்பதற்கு இன்று வெகு சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல முன்னாள் அமைச்சர் என்னுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, அண்ணன் நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு 2 வருடம் எனக்கு அண்ணன் சீனியர். பச்சைமாசி காலேஜில் எனக்கு அவர், அரசியலையும் எனக்கு சீனியர் அவர். இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு தலைமைகள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிந்து கொண்டு, அதே போல முன்னாள் திமுக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தர்மசெல்வம் அவர்களுக்கும், அதே போல தருமபுரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதே போல தேசிய முற்போக்கு திராவிடத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அரபிய சகோதரர் விஜயசங்கர் அவர்களே, குமார் அவர்களே, நம்ம மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் டாக்டர் இளங்கோ அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, தலைமை பார்சாதி அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் அண்ணன் ட்ரிபிள் சந்தன் அவர்களே, அண்ணன் எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்களே, சுபா அவர்களே, அதே போல வருகை தந்துள்ள தமிழகத்தில் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிடத்தினுடைய அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும், இளைஞரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், எங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் 2005 கட்சி ஆரம்பித்த உடனே சந்தித்தோம் எலெக்ஷன் 2006 தமிழகத்தில் விருதாச்சலம் என்ற தொகுதியில் கேப்டன் வெற்றி பெற்ற பிறகு நாம் நடத்தின முதல் ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஒகேனக்கல்ல தான். அப்போ நான் கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் இருக்கும் பொழுது தலைவர்கள் இந்த பகுதிக்கு சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கூறினார். நம்ம சொன்னது 2 நாள் தான். கிட்டத்தட்ட 10,000 பேர் நம்முடைய இளைஞர்கள் இந்த பகுதியில் திறந்து அப்படியே இந்த பக்கத்துக்கு போயிட்டு அந்த பக்கம் AK-47 கண் வச்சிருந்தாங்க. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் போய் நம்முடைய கட்சி கொடி அங்கே நாட்டிட்டு வந்தாங்க. இது 2005. எப்பவுமே ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் ஒரு கட்சி என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதில் ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை இதெல்லாம் பார்க்க மாட்டோம். எப்பவுமே மக்களுடைய பிரச்சனை என்றால், மக்களுக்காக போராடும் ஒரு இயக்கம் என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதே போலதான் இப்போ 2026 நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தல் முடித்த பிறகு நான் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று நான் முதலாக குரல் கொடுத்தது இந்த காவேரி பிரச்சனைக்காக தான். முதல்ல பேசும்போது என்ன சொன்னானு, எங்களுடைய தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே நம்முடைய இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பிரச்சனை இருக்க வேண்டாம் என்றுதான். அதனால்தான் என்னுடைய முதல் குரல் இந்த பாராளுமன்றத்தில் காவேரி பிரச்சனையை பற்றியும் நீட்டு பிரச்சனையும் கண்டியாக பேசுவேன் என்று அந்த சபையில் நான் என்னுடைய குறையை அங்கே சொன்னேன் நான். அதுக்கு பிறகு அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர்கள் வெற்றி பெற்று அதே விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று இன்று தேசிய முற்போக்கு திராவிடத்தினுடைய அன்னைக்கு கேப்டன் தனியா போனாரு, இன்று நம்முடைய பொதுச் செயலர் தனியா போயிருக்காங்க. சிங்கம் எப்போ தனியா தான் போகும். அது ஆண் சிங்கம், இங்க பெண் சிங்கம்.
நாங்க வந்து ஒண்ணு ஆனா 100க்கு சமம். நாங்க ஒண்ணு ஆனா 100க்கு சமம். நாங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் கேட்கிறானு, நான் ஒண்ணு அவங்க ஸ்டைல கேட்கிறானு, நான் ஒண்ணு பண்ணிக்கலாமா? அன்பு சகோதரர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அவர்களே, உங்க போஸ் ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, சினிமாவுக்கு வச்சுக்கலாம் பேனர் இருக்கு. இதை வந்து கர்நாடகாவில் போயிட்டு மேகதாது டேம் கட்டாதீங்க, காவேரி தண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு வந்து தமிழகத்தில் இப்படி காட்டுங்க. தமிழகத்தில் எல்லா இடத்துல எல்லா கிராமத்திலையும் நாங்களே உங்களுக்கு பேனர் வைக்கிறோம். நன்றி முதலமைச்சர். இது பண்ணிட்டு வாங்க, பண்ணிட்டு வந்து செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே தமிழக மக்கள் உங்களை பாராட்டுவார்கள். ஆனா நீங்க தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகா போகிறதுக்கே பயப்படுறீங்களே. தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்க தைரியமா போங்க. உங்களை நம்பி 6 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க. நாங்க உங்க பின்னாடி இருக்கிறோம். நீங்க தைரியமா போங்க, நாங்க இருக்கிறோம். அவங்க என்ன வேணா சொல்றது உங்களைய, நீங்க தைரியமா போங்க. உங்களை நம்பி உங்களை பின்னாடி தமிழகத்தில் 6 கோடி மக்கள் உங்க பின்னாடி இருப்பாங்க. இந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல? தண்ணி விஷயத்துல. இப்போ நம்ம ரோட்ல போறோம், பைக்கில் கீழே விழுந்துருவோம். முதல்ல ஓடி வந்து கொடுக்குறது என்ன? அந்த தண்ணி தான் கேட்கிறோம். வேற வந்து தண்ணி ஒன்று கேட்கலாங்க, இது கொடுத்துட்டு போலாமே. நான் பாராமட்டத்தில் உள்ள பேசுறேன் காவேரி பத்தி. உடனே இந்த பக்கம் கர்நாடகா சேர்ந்த ஒரு 5 எம்பிங்க கத்துறாங்க, உள்ள என்ன பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. நீ எப்படி பேசுறன்னு. வாயில தான் பேசுற, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. வெளியே வந்து எல்லாம் ஓடி வந்தாங்க, எல்லாம் பேசி பிடிச்சோன்னே நான் பெரிய கேப்டன் ஃபேனுங்க. உள்ள சவுண்ட் விட்டாரு என்கிட்ட. வெளியே வந்து நான் பெரிய கேப்டன் ஃபேனுங்க. அவர் ஒரு படத்தில் நடிகர் நிறைய படம் நடிச்சிருக்காராம். அவங்க மனைவி வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். பொண்ணு மட்டும் தமிழ்நாட்டில் பொண்ணு எடுத்துப்பீங்க, ஆனால் வந்து கன்னடா படத்தில் நடிப்பீங்களா, தமிழ் படத்தில் நடிக்க மாட்டாரா, தமிழில் பேச மாட்டாராம். நான் கேட்டேன், என்னங்க இது ராயோடியது? அப்புறம் அண்ணே, நான் கேப்டன் ஃபேன், நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேனே. கேப்டன் படம் பார்ப்பேன், அவர் என்ன ஃபைட் பண்ணாரோ அதை அப்படியே பண்ணிடுவேன். கேப்டன் எப்படி டைலாக் பேசுகிறாரோ அதை அப்படியே பேசிடுவேன். அண்ணே, கேப்டன் புண்ணியத்தில் ஒரு 100 படம் நடிச்சிட்டேண்ணே, கேப்டனுக்கு ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொன்னார் எனக்கு. அப்புறம் பார்லிமெண்ட்டில் டீ சாப்பிட்ற இடம் இருக்கும், அங்கே தான் எல்லாமே. அங்கே வந்து கட்சி ஜாதி எதுவுமே கிடையாது, உள்ள எல்லாம் பேசிப்பாங்க. ஆனால் அந்த டீ ஷாப்புக்கு வந்துடாச்சுங்களா, எல்லாம் ஒன்று தான். வந்த உடனே என்ன கேட்டார், அண்ணா டீ சாப்பிட்றீங்களான்னு. டீ வேணா, தண்ணி குடிங்க கேட்டானு. தண்ணி எனக்கு கொடுத்துருவேண்ணே. இந்த தண்ணி தாங்க நாங்கள் கேட்டோம், இதில் என்னங்க பிரச்சனை, கொடுத்துட்டு போகல அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதில் வந்து எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. அங்கே இந்த ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் அரசு, இங்கே தமிழகத்தில் இருக்கின்றது காங்கிரஸுடைய அரசு. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் நினைச்சாங்க, இது சின்ன விஷயம் அவங்களுக்கு, உடனே இந்த தண்ணியை திறந்து விடலாம். எனக்கு ஒரு பெருமை, அன்னைக்கு பாராளுமன்றத்தில் தலைவரை நினைச்சு நான் பேசுறேன். பேசி சொன்ன உடனே தண்ணி திறந்தாங்க. உடனே கொஞ்சம் தண்ணி திறந்தாங்க, உள்ள கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த புகழ் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு கண்டிப்பாக சென்று அடையும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எனக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த தண்ணியோ அந்த டேம் கட்டுறது கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றும் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம், கட்ட விட மாட்டோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.